அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களுக்கு தயவு கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய சத்தியத்தை தியானிக்கும் போது எங்களுக்கு மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை தந்து அதன்படி நடக்க எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்து அவருடைய சத்திய எழுத்துக்களை தியானிப்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஒன்று ஆக்கினை உள்ள நியாய தீர்ப்பு, ஒன்று ஆசீர்வாதம் உள்ள நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் தண்டனை ஒன்று கிடைக்கும், தண்டனை இல்லாத விடுதலை பெற்ற ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று கிடைக்கும். இன்றைக்கு ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு, தண்டனையோடு கூடிய நியாய தீர்ப்பு யாருக்கு என்பதை வேதாகமத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிப்போம். இதில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற யாவருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்ல தீர்ப்பு யாருக்கு என்றால், ஆவிக்கேற்றபடி நடக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தீர்ப்பு, ஆசீர்வாதமான தீர்ப்பு. ஆசீர்வாதம் இல்லாத ஆக்கினை தீர்ப்பு யார் என்றால், யாரெல்லாம் மாமிசத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து பவுல் பக்தன் சொல்லும்போது கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு பவுல் சொல்லுகிற வாக்கு தத்தம் கலாத்தியர் 5:16. அவர் சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சைகளுக்கு நீங்கள் உங்களை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் மாமிசத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாது இருப்பீர்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆவிக்கேற்றபடி நடக்கிற பிள்ளைகள் மாமிச சிந்தையற்றவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வாசகத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கது அல்ல என்று எண்ணுகிறேன். நாம் இக்காலத்தில் எந்த பாடுகளை நாம் சந்திக்கிறோமோ அந்த பாடுகள் ஆவிக்கேற்றபடி இருந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. பின்பு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலையாக்குகிறது என்று ரோமர் 8:2 சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலையாக்குகிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய 10 கட்டளைகள், கிறிஸ்துவனுடைய 10 நல்வழி ஆலோசனைகள் நம்மை மரணம் என்கின்ற பிரமாணத்தினின்று விடுதலையாக்குகிறது என்று பவுல் சொல்லுகிறார். இதை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளும்போது நாம் பாவத்திலிருந்து முற்றிலும் விலக்கப்பட்டு
கிறிஸ்துவுக்கு அடிமைகளாகி இருக்கிறோம். எனவே பாவத்திற்கு முற்றிலும் விளக்கப்பட்ட நாம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் ரோமர் 6:22 சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தின்றி விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிரமாணத்திற்குள் தேவனுடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம் உங்களை பாவம் என்கின்ற அந்த மரணம் உங்களை ஆட்கொள்ளாது, மேலாக நீங்கள் பாவத்தின்றி விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவன் என்னும் முடிவுக்குள்ளாக நீங்கள் அழைக்கப்பட்டு செல்வீர்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே நாம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்ன? யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அன்பு பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்ட நாம் அவருடைய விடுதலையாக்குதலுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பது நமக்கு நிச்சயமாய் தெரிகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் நமக்கு ஆவிக்கேற்றபடி நிச்சய விடுதலை கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவன் தேவசாயலாகவே உண்டாக்கினார். நாம் எல்லோரும் கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ரூபம் தேவனை சார்ந்ததாக காணப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் கிறிஸ்துவின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும்போது நமக்கு மரணத்தின் ஆக்கினை நம்மை ஆட்கொள்ளாது என்று சொல்லுகிறார். பின்பு அவர் சொல்லுகிறார் ரோமர் 8:3, அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் ஜெயம் கொள்ள முடியாது என்பதை தேவன் அறிந்ததற்கு பின்பு, ஏனென்றால் நாம் ஆதியிலே தேவசாயலை இழந்து விட்டோம். தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவசாயலை இழந்து விட்டோம். அந்த இழந்து போன தேவசாயலை தேடுவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு, நம்மை மறுபடியும் அந்த தேவசாயலுக்குள் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தார் என்று அங்கு லூக்கா 19:10 நாம் வாசிக்கலாம். இங்கு வேதம் சொல்லுகிறது, அது எப்படி எனில் மாமிசத்தினாலே மரணம் நமக்கு பலவீனமாய் இருந்தது போல அந்த மாமிசத்தின் இருந்த அந்த பலவீனத்தை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாமிசத்தில் பாவசாயலாக ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, பாவம் அறியாத அவரை, குற்றம் அறியாத அவரை அங்கு வேதம் என்ன சொல்லப்பட்டது? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதம் அதற்கு தேவன்தான் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் ஏசாயா 53வது அதிகாரத்திலும் ஏசாயா 58வது அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கலாம். என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உலக மக்களின் பாவங்களுக்காக தேவன் தம்முடைய பாவமற்ற மாமிசத்தை பாவத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அங்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 39வது வசனம் கூறுவதை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:39 சொல்லுகிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்க கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான் ஆக்கப்படாமல் நாம் அவைகளிலிருந்து விடுதலை பெறாமல் இருந்த நிலையை ஆண்டவர் மாற்றி
அவருக்குள் நாம் கட்டப்பட்டு அவருடைய அன்பினாலே அவருடைய மரணத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். மேலும் எபிரேயர் நிருபத்திலே பவுல் சொல்லும்போது 7வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததால் மாற்றப்பட்டது என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். எப்படி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இங்கு தேவன் தம்முடைய மாமிசத்தினாலே அதை நிறைவேற்றினார் என்று பவுல் சொல்லுகிறார். பின்பு அவர் சொல்லும்போது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று வாசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் எப்படி தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று அங்கு ரோமர் 8வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மாமிசத்தின்படி நாம் நடவாமல் ஆவியின்படி நடக்க நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே தேவன் அப்படி தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாமிச சிந்தையின்படி நடக்காமல் ஆவின் சிந்தையின்படி நடந்தோம் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று இப்பொழுது தியானித்த வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நியாயப்பிரமாணம், அந்த தேவனுடைய பிரமாணம் நிறைவேறும்படிக்கு நாம் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லுகிறார். மாமிச சிந்தை ஜீவனும், மாமிச சிந்தை பலவீனமும் உண்டு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லுகிறார். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று ரோமர் 8:6 நாம் வாசிக்கிறோம். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படாமல் நாம் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் மாமிச சிந்தையை களைந்துவிட்டு ஆவியின் சிந்தைக்கேற்றபடி நம்முடைய நடக்கை இருக்கும் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆசீர்வாத தீர்ப்பை இருக்கும் என்று வேதம் நமக்கு உறுதி செய்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில் மாமிச சிந்தை வராதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளை நாங்கள் பெற்று நடக்க எங்களை பலப்படுத்தும். மாமிச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த ஆவியின் சிந்தையில் நாங்கள் நடந்து உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே நல்ல தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருந்து அந்த நல்ல ராஜ்யத்திலே நாங்களும் சுதந்திரிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மாமிச சிந்தை எங்களிடத்திலிருந்து முற்றிலும் வெளியாக்கப்பட ஆண்டவரை நீர் கிருபை செய்யும். அந்த மாமிச சிந்தையை நாங்கள் முற்றிலும் எங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்த, அது முற்றிலும் அகற்றிவிட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். வெளியே போ என்று சொன்னீரே, அந்த மாம்ச சிந்தையை நாங்கள் வெளியே போ என்று கட்டளையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு பிள்ளைகளை, கேட்ட உங்கள் அனைவருக்கும் தேவன் நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கும் அந்த மாமிச சிந்தையை வெளியேற்றுவார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த வெளியேற்றுவதற்கான ஒரு சிந்தையை நீங்கள் தேவனுக்குள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.